டிரான்சிஷனை தான் இன்னைக்கு நம்ம ப்ரீமியர் ப்ரோல கிரியேட் பண்ண போறோம். Hey champs, welcome back to Pinterest Studios. இன்னைக்கு கிரியேட் பண்ண போற இந்த டிரான்சிஷன் எட் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ரியல் எடிட்டுக்கு மட்டும் இல்லாம எல்லா விதமான ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் எனக்கு உங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். இந்த மாதிரியான டிரான்சிஷன், ரியல் எடிட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்க இன்னும் டீட்டெயிலாக கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஸோ சாம்ஸ் ப்ரீமியர் ப்ரோக்குள்ள வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி 2 வீடியோ இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது பேசிக்கான விஷயம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி டிரான்சிஷன் கிரியேட் பண்ணும்போது இப்போ நீங்கள் 2 வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி கார் வீடியோ மட்டும் தான் இருக்கும்னு இருக்காது. நம்ம ஒரு ஜேர்னலில் வீடியோ எடிட்டிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணும்போது நீங்கள் ஃபூட்டேஜஸை செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ஓகே இதில் வந்து ஒரு டிரான்சிஷனுக்கான ஒரு வழி இருக்குது, அங்கே வந்து ஒரு டோர் ஓப்பனாக இருக்குது, நம்ம அதனால் கண்டிப்பாக அந்த டிரான்சிஷனை அந்த இடத்துல நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம பேஸாக வச்சு அந்த டிரான்சிஷனை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மெக்கானிக் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அடுத்ததாக அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீல் ரொட்டேஷனை நான் வந்து பேஸ் பண்ணி இந்த அனிமேஷனை பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் இதை வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்ட சின்ன சின்ன விஷயங்களையுமே, அதாவது இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கிற விஷயத்தையுமே சின்னதாக நம்ம அங்கேயும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயிலான வீடியோஸ் நிறைய வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்ஃபெக்ட். அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். இதுக்கு மேலே பேச வேண்டாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே இருக்கிற வீடியோ நான் சொன்ன மாதிரி இந்த வீலை தான் நான் இப்போ அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீல் அனிமேஷனில் இந்த சர்க்கிள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல இந்த வீல் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து டப்னு ஸ்னாப் ஆகிற மாதிரி, ஸ்னாப் ஆன உடனே சைடில் இந்த பேக்ரவுண்ட் வீடியோ, அதாவது இந்த பின்னாடி இருக்கிற இந்த வீலுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீடியோ வந்து டக்குன்னு ஸ்லைட் ஆகி உள்ளே வர மாதிரி தான். ரொம்ப சிம்பிளான அனிமேஷன். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், இந்த வீடியோ இங்கே இருக்குங்க இல்லையா, இது வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே தூக்கி விட்டனா போதும், எனக்கு டூப்ளிகேட் ஆயிரும். சிம்பிள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், பென் டூல் வச்சு மாஸ்க்கை கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸ், இல்லை அப்படின்னா இந்த பென் டூலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். நான் வந்து பென் டூலை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பென் டூல் வச்சு மாஸ்க்கை கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மூவ் ஆகிடும். ஸோ திருப்பி நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் பார் மட்டும் இப்போ அதுக்கு அழுத்திடாதீங்க. இப்போ நம்ம இதை வந்து மாஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுட்டு ரொம்ப கேஷுவலாக, அதாவது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து கிராஸ் ஆகி போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ரொம்ப டீட்டெயிலிங் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ண வேண்டாம். நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம நம்மளுடைய டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப தேவையில்லாத இடங்களில் நம்ம அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்படி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக வெளியில் இருக்குது, அதை மட்டும் நம்ம லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் இங்கே இருக்கிற ஹேண்டில் பிடிச்சி மேபி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த இடத்த மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த கர்வையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் டீசெண்டாக வந்து கீழே இருக்கிற வீடியோவை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த அலாய் வீலை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? வீலை கட் பண்ணல, அலாய் வீல் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு சில விஷயங்கள் இருக்குது. நமக்கு இப்போ மோஷன் பிளர்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் லேயர் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் லேயர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதே நீங்கள் லேயரில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் மேலே இருக்கிற லேயரை ரைட் கிளிக் பண்ணி நெஸ்டிங் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு அலாய் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. அடுத்ததாக இதை நம்ம அனிமேஷன் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு எஃபெக்ட் தேவைப்படும், ட்ரான்ஸ்ஃபார்ம். பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் நமக்கு மோஷன் பிளர்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும், இன்பில்ட்டாக இருக்கும். நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி இந்த அலாய் லேயர் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு நான் வந்து இப்போ எப்படி இதை எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னா, ஸ்கேல், அதாவது ஜூம் அவுட்டில், அதாவது கேமரா வெளியிலேருந்து உள்ளே வந்து டக்குன்னு ஸ்னாப் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன் இதே இடத்துல. ஓகேங்களா? ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிறேன் அண்ட் பொசிஷன், இந்த 2 கீ ஃப்ரேம்ஸையும் எனேபிள் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த கீ ஃப்ரேம்ஸை கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா இதுதான் நம்மளுடைய எண்ட் பாயிண்ட். இந்த இடத்துல இது வந்து ஸ்னாப் ஆகணும். ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், டைமிங் வந்து நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கேலை வந்துட்டு என்லார்ஜ் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக பொசிஷனையும் லைட்டாக நம்ம இப்படி தள்ளி வச்சுக்கலாம். மேபி இந்த டைரெக்ஷனில் தள்ளி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஸ்னாப் ஆகும். அண்ட் இங்கே வந்து மாஸ்கிங் எல்லாமே நமக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நான் இதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் மாஸ்கிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாஸ்கில் இருக்கிற, அதாவது
ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெஸ்டிங் பண்ணுறது எப்படின்னா ஒரு குட்டி ஃபோல்டர் மாதிரி தான், அதுக்குள்ளே நம்ம போவோம். ஓகேங்களா, நம்ம ஒரு சின்ன அந்த கம்போசிஷனுக்குள்ளே ஒரு சின்ன கம்போசிஷன் கிரியேட் பண்ணுறது. அதனால் நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஒரிஜினல் வீடியோ வந்து இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண மாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்கில் வந்துட்டு நீங்கள் இந்த பார்ட், இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்று அனிமேட் பண்ணிக்க முடியும். பேசிக்கான அனிமேஷன்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன், எப்படி மேனுவலாக அனிமேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், இல்லைனா ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது மாஸ்கில். பட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு போயிட போகுது. ஓகேங்களா, அதனால் நான் அதில் மெனக்கடை போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போதே தெரியாது, அந்தளவுக்கு நமக்கு எவிடெண்ட்டாக தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து அப்படியே விட்டுறேன். இங்கே மாஸ்க் கட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து கரெக்டாக இங்கே வருதா, கொஞ்சம் டைமிங் மட்டும் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸிஸை அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன பட்டன் கிளிக் பண்ணோன்னே ஈஸிஸ் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா, நான் வந்து ஷார்ட்கட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்கட் எப்படி இது பண்ணுறது, ஈஸிஸ்க்கு எப்படி ஷார்ட்கட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அதை ப்ரீமியர் ப்ரோ பற்றின விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த கர்வ்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போயிடலாம். எஸ், இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ்ஸ் இருக்கும் நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இந்த கர்வ்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸிஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா, ஒருவேளை ப்ரோ எனக்கு ஷார்ட்கட்லாம் வேணாம், இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஈஸிஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஈஸ் இன் ஈஸ் அவுட்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இங்கே ஈஸ் இன் ஈஸ் அவுட் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இதுதான் விஷயம். அண்ட் நான் இங்கே வந்து லைக் சின்னது பண்ணிக்கிறேன், அதாவது ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஒருவேளை நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேபி இந்த கர்வ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியலாம் முன்னாடியே. இல்லாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மூலமாக நம்மளுடைய அனிமேஷனோட ஸ்பீடை வந்து நம்ம ஸ்பீட் கிடையாது, அந்த இல்லை ஸ்பீடுன்னு கூட சொல்லிக்கலாம். எப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் த அனிமேஷனை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். எங்கே ஸ்பீடாக இருக்கணும், எங்கே ஸ்லோவாக இருக்கணும். மேபி டைம் ரேம் மாதிரி நம்ம அனிமேஷன்ஸ் லைக் வீடியோ எடிட்டிங்கில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம் ரேம் மூலமாக ஸ்பீடாக போகிறது, ஸ்லோவாக வருது, அந்த மாதிரி ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷன், அந்த 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 கான்செப்ட்டில் தான் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த லைன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கர்வ், அதாவது இது இங்கே மேலே இருக்கிறதும் இந்த கீழே இருக்கிறதும் இந்த ஸ்கேலோட தான். பட் இங்கே ஏன் நான் இந்த மாதிரிப்பட்ட கர்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே மேலே இருக்கிற கர்வை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசிடலாம். ஓகேங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த அனிமேஷனில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் அது ஸ்பீடாக வந்து அப்புறம் அப்படியே ஸ்லோவாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த என் கீ ஃப்ரேம் இந்த ரெண்டுத்தையும் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, கொஞ்சம் கூட கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீட் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட அனிமேஷன் ஒரு 80% கிட்ட முடிச்சிட்டோம். இன்னும் 20% தான். ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நிற்கிதா, இங்கே வந்து நின்ன உடனே, அதாவது இந்த இடத்துல டப்புன்னு எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வீடியோ வந்து வரணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த இடத்துல வரும்போது எனக்கு அந்த வீடியோ வரணும். ஸோ அதுக்காக இந்த பேக்ரவுண்டு ஸ்லைட் ஆகி வர மாதிரி நான் அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு ப்ரீசெட்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு எசென்ஷியல் மோஷன் 3.0 இருக்கும். ஸோ இங்கே வந்து மூவ் ஃப்ரம் ரைட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, மூவ் ஃப்ரம் ரைட். ஸோ அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும், சைடில் வந்து ஸ்லைட் ஆகும். நான் இங்கே வந்து கரெக்டாக இந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கீ ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா இந்த மாதிரி வருது. ஓகே, எனக்கு இந்த மாதிரி கரெக்டான டைமில் வர வேண்டாம், அதாவது ரெண்டுமே அட் அ சேம் டைமில் வர வேண்டாம், கொஞ்சம் இது மேபி இந்த இடத்துல வருது இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த வீடியோ வந்துட்டு ஃபார்ம் ஆகி வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். லைக் இந்த மாதிரி இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணோம். அதாவது இந்த மேலே இருக்கு இல்லையா அலாயின்ற இந்த லேயரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஷட்டர் ஆங்கிளை 180 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 180 கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு அங்கே மோஷன் பிளரும் அப்ளை ஆகிடும். ஸோ
இது வந்து இங்கே வரும், அதுக்கப்புறமா இங்கே சைட்லேருந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சைடில் இருந்த அந்த கட் இது எல்லாமே நமக்கு அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது. அதனால தான் நான் சொன்னேன் நம்ம அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து லைக் ஸ்பீடாக ஆரம்பித்து ஸ்லோவாக முடிகிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த அலையோட இந்த கிராஃபை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே திருப்பி செலக்ட் பண்ணி மறுபடியும் நான் என்னோட ஈஸிஸை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ளை பண்ணோன்னே ரீசெட் ஆயிரும். ஸோ ரீசெட் ஆனதுக்கப்புறமா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த கர்வை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் திருப்பிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கர்வ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தனால உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஸ்பீட் ஆரம்பித்து ஸ்லோவாக முடிகிற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். பட் இதில் வந்துட்டு ஸ்லோவாக ஆரம்பித்து ஸ்பீடாக முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ டக்குன்னு வந்து ஸ்னாப் ஆகிற மாதிரி, அது டக் அப்படின்னு வந்து ஸ்னாப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஸ்னாப் ஆகிற மாதிரி இருக்குது. பர்ஃபெக்ட். பட் இதோட டைமிங்கை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி இது வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா? ஃபிக்ஸ் ஆகும்போது இது வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஓகே பர்ஃபெக்டாக வருது. நம்ம இதை தான் எதிர்பார்த்தோம், அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்சிஷன்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக இதே கான்செப்ட்டில் தான் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது மாஸ்கிங் பண்ணுறது அண்ட் அது வந்து கரெக்டான இடத்துல அனிமேட் பண்ணி வந்து ப்ளேஸ் பண்ணுறது அண்ட் பேக்ரவுண்ட் எலமெண்ட்டை கரெக்டான இடத்துல ரிவீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒர்க் ஃப்ளோவில் தான் இந்த டிரான்சிஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப அட்வான்ஸான டிரான்சிஷன் இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மூலமாகவே நீங்கள் அட்வான்ஸான டிரான்சிஷன்ஸை உங்கள் ஸ்டைல்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக இப்போது நீங்கள் இதை கற்றுக்கணும், இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸை நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான மாஸான டிரான்சிஷன்ஸை உங்களாலையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.